மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியாதவன் தலைமையில் புகார் மனு அளிக்கப்பட்டது. கட்சியில் மகளிர் விடுதலை இயக்கம், காஞ்சிபுரம் மாநகர அமைப்பாளர், காஞ்சிபுரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் கௌதமி திருமாதாசன் அவர்களை பணி செய்ய விடாமல் தடுத்து இழிவாக பேசி அவமதித்த நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டி கடந்த 26/8/2024 அன்று காஞ்சி தாலுகா காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்ட நிலையில் இன்று 28/8/2024 விசாரணைக்கு அழைத்தார்கள். ஆய்வாளரின் விசாரணை நம்பிக்கை அளிக்கவில்லை. எனவே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியாதவன் தலைமையில் புகார் மனு அளிக்கப்பட்டது. மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்களிடமும் பேசியுள்ளோம். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளனர். தவறும் பட்சத்தில் காஞ்சி மாநகரில் திரளான தோழர்களை திரட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதில் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ், மண்டல துணை செயலாளர் பருத்திக்குளம் சேகர், மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன், தொகுதி துணை செயலாளர் ஸ்டான்லி, மகளிர் விடுதலை இயக்க காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் இந்திரா, அம்பேத்கர் வளவன், நகர செயலாளர் நகர் பாலாஜி, நகர பொருளாளர் வினோத்குமார், மாவட்ட நிர்வாகிகள் வழக்கறிஞர் லோகநாதன், செவிலிமேடு ரமேஷ், ஜெய்சங்கர், நகர நிர்வாகிகள் வாசு, பாஸ்கர், சாலமோன், ஒன்றிய குழு உறுப்பினர் ரேகா ஸ்டான்லி, கதிர்பூர் கோபி, டாக்டர் அம்பேத்கர் நகர் முகாம் தோழர்கள் நவீன், ஆகாஷ், சக்தி உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றனர். வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி கௌதமி திருமாதாசன் அவர்களை அம்பேத்கர் நகர் பகுதியை சிமெண்ட் சாலை போடுகின்ற பணியில் இருந்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் பழனி மற்றும் அவருடைய உறவினர்கள் சிலர் தகாத வார்த்தைகளால் பேசி மக்கள் பணியை செய்வதை நிறுத்தியிருக்கின்றனர். இதை கேட்டதற்கு எங்களது மாமன்ற உறுப்பினரை தகாத வார்த்தைகளால் அவமதித்து இழிவுபடுத்தியிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக கடந்த 26/8/2024 அன்று காஞ்சிபுரம் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்திருந்தோம். அந்த புகாரின் பேரில் இன்று விசாரணைக்கு அழைத்திருந்தார்கள். விசாரணையில் மகளிர் எஸ்ஐ விசாரித்தார். அதன் பிறகு ஆய்வாளர் வந்த பிறகு ஆய்வாளர் விசாரித்தார். ஆய்வாளர் விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடத்தில் முறையிட்டு இருக்கின்றோம். இந்த புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க தவறினால் காஞ்சிபுரம் மாநகரில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம்.